ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, எப்படி காசை வந்து சேமித்து வைக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் சொல்ல போகிறேன். ரொம்ப பெரிய ஐடியாலாம் இல்லை, ஒரு குட்டி ஐடியா தான் பார்த்துக்கிடுங்க. அதாவது நம்ம டெய்லியும் ஒவ்வொரு நாள் கணக்குப்படி காசு வந்து சேமிக்கணும். எப்படின்னா, இப்போ இன்றைக்கி 1ஆம் தேதினா நீங்கள் ரூபா எடுத்து வச்சுக்கிடுங்க. அதேமாதிரி மறுநாள் 2ஆம் தேதி வருமா, அப்போ ரூபா எடுத்து வச்சுக்கிடுங்க. 3ஆம் தேதி வரும்போது ரூபா, 4ஆம் தேதி வரும்போது ரூபா, 5ஆம் தேதி வரும்போது ரூபா, 6ஆம் தேதி வரும்போது ரூபா. இந்த மாதிரி மாதத்தில் 30 நாள் வரும். செல்ல மாதத்தில் 31 நாள் வரும். அப்படி வரும்போது நீங்கள் ஒவ்வொரு அந்த டேட்டு கணக்குப்படி நீங்கள் காசு எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 450க்கு மேலே கொஞ்சம் சில்லறையும் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாதம் சேவ் பண்ணும்போது மொத்தம் நீங்கள் 12 மாதம் சேவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், 6000 கிடைக்கும். அதாவது 6000த்துக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் கம்மியாக இருக்கும். அதாவது மொத்தத்துக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு 5500 சில்லறை எதுவோ கிடைக்கும். அப்போ நீங்கள் ரவுண்டாக ஒரு சின்ன கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 6000 சேமிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? நம்மளுக்கு பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்கள் டூர் போகணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ அந்த துட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை யூஸ் பண்ண, ஏதோ ஒரு செலவுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேமிக்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும். இது எல்லாராலையும் சேமிக்க முடியும். நீங்கள் டெய்லி அந்த டேட் கணக்குப்படி காசை வந்துட்டு எடுத்து வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய ரூபா சேரும். நீங்கள் அந்த வருஷத்துக்கு ஒரு 6000 கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.